இப்போது இந்த வேத பகுதியில் போவாஸுக்கு பெத்லெஹேமில் இயற்கையாகவே ஆண்டவர் சொத்து சுகங்களை தந்திருக்கிறார். நீங்கள் இப்போது கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டு நிம்மதி இழந்துட்டு சமாதானத்தை இழந்துட்டு ரொம்ப கண்ணீரோடு கூட நீங்கள் இருக்கிறீங்க. இப்போது இந்த வேத பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது போவாஸ் புசித்து குடித்து மனமகிழ்ச்சியாய் அன்னைக்கு இரவு படுத்து தூங்குறான். உங்களுக்கு சாப்பிடவும் வழி இல்லை, வாங்கின கடத்தை கட்டவும் வழி இல்லை, சந்தோஷமும் இல்லை. ஆனால் பாருங்க, போவாஸ்க்கு இயற்கையாகவே ஆண்டவர் சொத்து சுதந்திரம் தந்திருக்கிறாரு. அவனுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. அவனுக்கு ஆண்டவர் இயற்கையாகவே பெரிய ஒரு மனமகிழ்ச்சியை தந்திருக்கிறார். கடன் தொல்லை ஏற்பட்ட பிறகு உங்களுடைய ஒட்டுமொத்த சந்தோஷ சமாதானம் கெட்டு போயிருக்கும். ஓகேங்களா? உங்களுடைய மொத்த சந்தோஷமும் அந்த கடன் பிசாசு அழிச்சிட்டு இருக்கும். ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு கூட இருக்கலாம், பயங்கரமான உபத்திரத்தில் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். உங்கள் கையில் இப்போ ரூபா கூட இல்லாமல், வீட்டுக்கு தேவைகளுக்கு எதுவுமே இல்லாமல், ஏன் ஒரு பால் பாயிட்டு வாங்க கூட நீங்கள் வழி இல்லாமல் கண்ணீர் விட்டு கதறி கொண்டு இருக்கலாம். கடன் தொல்லை ஏற்பட்ட பிறகு வாங்குகிற சம்பளத்தெல்லாம் அந்த கடங்காரனுக்கு கொடுத்துட்டு நீங்கள் ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துவார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. இப்போ நம்ம வாசித்த அந்த வசன பகுதியில் ஆண்டவரே, இந்த போவாஸ்க்கு இயற்கையாகவே நீங்கள் சொத்து சுகம் தந்து அவனுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக நீங்கள் வச்சுருந்தீங்க. எனக்கு ஆண்டவர் ஏன் இவ்வளோ கடன் தொல்லை, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, என்னை நீங்கள் சாட்சியாக நிறுத்த மாட்டீங்களா? அன்றைக்கி பெத்லெஹேமில் போவாஸை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து அவனுடைய பொருளாதாரத்தையும் அவனுடைய சம்பத்தையும் அந்த தேசத்தில் ப்ளஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்களே, என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் ஆண்டவரே இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ வேதனை, நான் அழுது கொண்டு இருக்கிறேன், புலம்பி கொண்டு இருக்கிறேன், தெரியாதனமாக ஆண்டவரே வட்டிக்கு கடன் வாங்கிட்டேன், என்னால் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியலப்பா ஆண்டவரே, அந்த கந்து வட்டிக்காரன் பேசுகிற பேச்சை என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட இந்த போவாஸுக்கு தந்த அந்த செல்வத்தை நீங்கள் கேளு. அவனுடைய கையின் பிரயாசங்கள் அப்பா எப்படி அந்த பெத்லெஹேமில் ஆசீர்வதிச்சாரோ, அதே போல் என் அன்பு சகோதரியே, உன்னுடைய கையின் பிரயாசங்களை, உன்னுடைய கண்ணீர் ஜெபத்தை பார்த்து ஏசப்பா ஆசீர்வதிக்க போகிறேன்.